சொல்லுமா. போன்ல யாரோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அவர் கேட்கிற எல்லாமே நியாயமான கேள்வி போலவே தெரியுது. என்ன ஆனா அதுக்குள்ளார நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவர் கேட்கறது சிபிஎஸ்சில 3 மொழி இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்டான பள்ளிக்கூடம். அது பாடத்திட்டமே சென்ட்ரல் கவர்மெண்டா 3 மொழி கொள்கை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மெட்ரிகுலேஷன்ல விருப்ப பாடமா ஹிந்தி இருக்கு இல்லைங்களா? அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உலக அளவுல நம்ம தமிழ் மாணவர்கள் ஜெயிச்சது இருமொழி கொள்கை. தாய்மொழியில படிக்கும்போது சிந்தனை திறன் அதிகமாகுது. உலக தொடர்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு. அதனால ஆங்கிலமே ஈஸியாவெல்லாம் யாரும் படிக்க முடியல. இன்னைக்கு கூட நம்ம ஒரு செய்தி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓரளவு புரிஞ்சாலும் இன்னும் படிச்சவங்கள்ட்ட கொடுத்துதான் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுவே கஷ்டப்பட்டுதான் உன்னை தெரிஞ்சுக்கிறோம். அது உலக அளவுல தொடர்பை ஏற்படுத்திக்கிறது. அதுல நிறைய இலக்கியம் இருக்கு, என்ன அறிவியல் இருக்கு, மருத்துவம் இருக்கு, எல்லாமே உலக அளவுல தொடர்பு கொள்றதுக்கு பொது மொழியா அது இருக்கும்போது அத கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஹிந்தியில அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்ப இன்னொரு மொழியும் கூடுதலா படிக்கும்போது அப்ப இன்னும் மாணவர்களுக்கான சுமை என்ன அப்போ அந்த இது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறதுனால நம்மளோட வளர்ச்சிக்கு அறிவு தேடலுக்கு அது ஆக்கப்பூர்வமா இருக்கும்னா கஷ்டப்பட்டுக்கலாம். ஏன்னா ஒரு மொழி கத்துக்கணும் அப்படிங்கும்போது தேவை வரும்போது தானா தெரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது அந்த தம்பி கேட்டிருந்தாங்க, சரியான கேள்வியா தெரிஞ்சது அந்த இடம் தான். இல்லாதவங்க படிக்க கூடாதா, அரசு பள்ளி மாணவர்களை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப 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 சாதாரண குடும்பங்கள்ல இருந்து போறாங்க. ஏன்னா இங்கிலீஷுக்கு தனியா ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன் வச்சு இல்ல. அவங்க திருப்பி மூணாவதா இன்னொரு மொழியும் டியூஷன் வச்சு படிச்சு அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதனால அதை விட பெரிய லாபமா இருந்தா படிச்சுக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாம ஒரு சுமைய மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதான் இதுக்கு பின்னாடி உள்ள பதில். ஆனா புரிஞ்சுக்கிறாங்களா, புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்களா, புரியாம தெரியல. புரியலங்கிறது இல்ல, பொதுவா மேம்போக்கா நம்மளே வந்து அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்காம இருந்தா நமக்கு கூட பேச்சு வந்து ரொம்ப சரியாதான் தெரியும். ஆனா எல்லாரையும் சேர்த்து பார்க்கும்போது அப்ப இருமொழி கொள்கை சரியானது. 3 மொழி என்ன, எத்தனை மொழி வேணாலும் படிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகளை தடுக்கல. இன்னொரு ஒரு செய்தி இருக்குமா, வெறும் பணக்காரர்கள் பெரிய பெரிய ஆளுங்களா அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்குது, சிபிஎஸ்சில படிக்குது அப்படின்றாங்க. அந்த சிபிஎஸ்சில படிக்கிறவங்க மிக 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 குறைவானவர்கள் தான் அது சொல்றாங்க. இந்திய அளவுல படிக்கிற மாணவர்கள்ல சிபிஎஸ்சி தமிழ்நாட்டுல சிபிஎஸ்சில படிக்கிற மாணவர்கள் மிக குறைவு. ஆமா, 100க்கு 7 பேர் தான். 100க்கு கணக்கு போய் பார்த்தா 100க்கு 7 பேர் தான் ஹிந்தி படிக்கிறாங்க. இதுல வந்து அரசோட நிலைப்பாடு படிக்கிறவங்கள தடுக்கல, கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறாங்க. அது ஒண்ணுதான். சரியா? இது வந்து அந்த தம்பிக்கானது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் புரிஞ்சுக்கிட்டத மத்தவங்களுக்கும் கன்வே பண்றதுக்காக இந்த